ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட் 2ஓட கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். 2025 நடந்தது இந்த எக்ஸாம். இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு 190 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து 191லேருந்து 195 வரைக்குமான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 191 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 191 வந்துட்டு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சீரிஸில் மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. 4, 18, கொடுத்துட்டு 100, 180, 294, 448 என்ற தொடரில் விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்பர் சீரிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரை பண்ண வேண்டியது வந்து 2 நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதில் வந்துட்டு நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி செட் ஆகலை அப்படின்னா, ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் செட் ஆகலை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களா, 2 நம்பர்ஸ் வந்து எதாவது மல்டிப்ளை பண்ணி எதாவது பண்ணியிருக்காங்களா, ஆப்ரேஷன் எதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணணும். இல்லை நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை டிவிஷனில் ஏதாவது போகுதான்னு செக் பண்ணணும். இல்லை அப்படின்னா இது வந்து ஸ்கொயர் க்யூப் பேஸ் பண்ணி எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த சீரீஸில். இதான் வந்துட்டு நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஈஸியாக கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாகவே தருவாங்க. இல்லை நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க எந்த மாதிரி பேட்டர்னை வேணாலும் ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து இந்த சம்ஸை வந்து டஃப் பண்ணிக்க முடியும். ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கொயர் க்யூப் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டஃப் பண்ணாலுமே ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த சம்மு வந்து அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பாருங்கள், 4 அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஸ்கொயர் க்யூப்பில் ஆல்ரெடி நமக்கு தெரியும். 2 க்யூப் என்ன அப்படின்னா 8 அப்படின்னு நமக்கு தெரியும். 2 ஸ்கொயர்டு என்ன அப்படின்னா நமக்கு 4 அப்படின்னு தெரியும். இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, 8லேருந்து 4 போச்சு அப்படின்னா நமக்கு 4 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இது வந்து என்னென்னா 4ங்கிறது வந்துட்டு, அதாவது n³ - n² அப்படிங்கிற பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 க்யூப் 8 - 2 ஸ்கொயர்டு வந்துக்கிற 4. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன், செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடுத்து வந்து 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 க்யூப் எவ்வளோ அப்படின்னா 27. 3 ஸ்கொயர்டு அப்படின்னா வந்துட்டு நமக்கு 9. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 18 ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து 4 வச்சு ட்ரை பண்ணுங்கள். 2, 3, அடுத்து 4. இங்கே அந்த டேஷில் வந்துட்டு 4 வரும். 4 அப்படின்னா 4 க்யூப்னால் உங்களுக்கு தெரியும் 64. 4 ஸ்கொயர்டு அப்படின்னா உங்களுக்கு 16. இதை 2 மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். இது 2 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 48 அப்படிங்கிறது ஆன்சரு. பாருங்கள், 50 + 14 64. ஓகேங்களா, ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். இது வந்துட்டு இதை வெரிஃபை பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிட வேண்டாம். நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 5 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 5 க்யூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 5 க்யூப்ங்கிறது 125. 5 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 25. இப்போ 25 வந்துட்டு இதில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துட்டு 100 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து 4th டேர்மாக நமக்கு 100 கொடுத்துருக்காங்க. அடுத்து 6th டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துருவோம். 6th வந்துட்டு 118 கொடுத்துருக்காங்க. 6 க்யூப் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 216. 6 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 36. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 180ங்கிறது ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த சீரியஸ் தான் வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்து நம்பர் சீரியஸில் மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து ராங் நம்பர் சீரியஸ்னு சொல்லி கேட்கலாம். எல்லா டேர்மும் கொடுத்துட்டு இதில் எது ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண சொல்லி அதையும் கூட நம்ம ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்கலாம். வாங்க இன்னும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு 48 அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 192. 1 + 5 + 9 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. How many terms in the series 1 + 5 + 9 must be added so that their sum is 190 அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கூட்டுத்தொடர் வரிசை. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். அது வந்துட்டு காமன் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 4 1 + 5 அப்படின்னா இதுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் 4. இங்கே பாருங்கள் 5 + 4 5 + 9 கொடுத்துருக்கேன். இதுக்கான 5க்கு 9க்கான டிஃப்ரென்ஸ் 4. இப்போ இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் 4 அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி இதனோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளோ கூட்டினா வந்து, அதாவது எத்தனை உறுப்புகளை கூட்டினா இந்த 190ங்கிறது ஆன்சராக கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 2 உறுப்புகளை கூட்டினா வந்துட்டு நமக்கு ஆன்சர் 6. இப்போ இதுவே வந்துட்டு 3 உறுப்புகளை கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்து 15 அப்படிங்கிறது கிடைக்குது. இதே மாதிரி எத்தனை உறுப்புகளை கூட்டினா ஆன்சர் வந்துட்டு 190 அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின். இதை வந்துட்டு நம்ம கூட்டுத்தொடர் வரிசையின் வந்து கூடுதல் வந்து ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, SN அப்படிங்கிறது என்னென்னா
n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா வந்துட்டு Sn = n/2 a ப்ளஸ் l அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது அப்படிங்கிறனால நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா Sn வந்து என்ன கொடுத்துருக்கு, Sn வந்து நமக்கு சம் ஆஃப் த சீரிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 190 அப்படிங்கிறாங்க. n/2 நமக்கு n தான் தெரியாது, ஸோ அதை n/2ன்னு வச்சுக்குவோம். 2a ஏங்கிறது வந்து ஃபஸ்ட் டேர்ம் தான் ஏன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 1 அப்படிங்கிறது தான் ஏ. அப்போ வந்து டிஃப்ரென்ஸுங்கிறது டிங்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 4. இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, டி. இதில் வந்துட்டு ஏங்கிறது 2a, அதாவது ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2a அப்படின்னா 2 × 1 ப்ளஸ் என்னங்கிறது நமக்கு அடுத்து பாருங்கள் n மைனஸ் 1 இன்ட்டு டி. என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n மைனஸ் 1 இன்ட்டு டி. டிங்கிறது டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த சம் வந்து அடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிடுவோம். n/2 2 × 1னா 2 தான், ப்ளஸ் இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 4n மைனஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து +2 இருக்குது, இங்கே -4 இருக்குது. இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு -2ங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இப்போ வந்து 4n - 2 அப்படிங்கிறது கிடைக்கும். பாருங்கள் இதிலேருந்து காமனாக 2 வெளியே எடுத்துடலாம். n/2 இந்த 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4nனால் 2 டிவைட் பண்ணுறோன்னு சொல்லி மீனிங்கு. இப்போ வந்துட்டு இங்கே நமக்கு 2n அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே வந்துட்டு -1 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எண்ணை வந்துட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2n × n 2n². இப்போ இந்த n வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது -n ஆயிரும். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 190ங்கிறது வேல்யூவாக இருக்குது. இந்த 190 வந்து ரைட் சைடில் இங்கே மூவ் பண்ணிங்க அப்படின்னா பண்ணோம் அப்படின்னா -190 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ரடிக்னா n² கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த n²க்கு அதாவது nக்கு வந்துட்டு நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். அந்த 2 வேல்யூஸில் வந்துட்டு ஏதோ ஒரு வேல்யூ தான் nக்கு செட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆல்ரெடி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இதில் வந்துட்டு பார்த்திங்க இந்த குவாட்ரடிக்கில் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ப்ளஸில் கிடைக்கும். இல்லை ரெண்டுமே வந்து நமக்கு மைனஸாக இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு ப்ளஸ் இந்த மைனஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த கேசஸில் நமக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ ஒரு நெகட்டிவ் வேல்யூவும் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு வேல்யூமே வந்துட்டு இந்த ரெண்டு இடத்துல சைன் வந்து ++ன்னு வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து -ன்னு கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரெண்டுமே மைனஸ் அல்லது 1 ப்ளஸ் 1 மைனஸ் இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா ஒரு வேல்யூ பாசிட்டிவாகவும் ஒரு வேல்யூ வந்து நெகட்டிவாகவும் கிடைக்கும். இப்போ வந்து இது வந்துட்டு உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு தனியாக வீடியோவாக கொடுத்தா புரியும். இப்போ வந்துட்டு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2n² - n - 190 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 × 190 எவ்வளோனா 380ங்கிறது நமக்கு தெரியும். இந்த 380ங்கிறது வந்து மல்டிப்ளை பண்ணால் 380 மைனஸில் வரணும். வந்துட்டு ரெண்டு நம்பர்ஸை ப்ளஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு -1 கிடைக்கணும். இதுதான் வந்துட்டு கண்டிஷன். இப்போ வந்துட்டு அந்த 380ங்கிறது நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 × 190ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாலும் நமக்கு பெருசாக 1ங்கிறது வராது, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ இந்த 190 மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி 2 × 95ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா, 2 × 95ன்னு எழுதினாலும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4 பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால் வந்துட்டு 2 மறுபடியும் வந்துட்டு இந்த 5 × 19 எழுதிக்கிறோம். அப்போ 95 வந்துட்டு 5 × 19 எழுதியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 × 2 4 × 5 20, இங்கே 20 இங்கே 19 பாருங்கள், இங்கே 20 இங்கே 19 இடத்துல ரெண்டுமே ++ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு -ன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ n² - n - 190 = 0. அப்போ நமக்கு வந்து -n தான் தேவைப்படுது. அதாவது -1 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ் போட்டுக்கலாம், இங்கே ப்ளஸ் போட்டுலாம் வந்துட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணி எழுதிக்கிறோம்.
அதாவது எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா நான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு 2n ஸ்கொயர்டு மைனஸ் n மைனஸ் 190 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்துட்டு எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 2n ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்குவோம். இப்போ வந்துட்டு -20ன்னு வச்சுக்கிறோம். -20n ப்ளஸ் இதை வந்து மைனஸ் பாருங்கள் ப்ளஸ் 19n அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். ப்ளஸ் 19n மைனஸ் 190 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த டேர்மில் இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு 2nங்கிறது காமனாக இருக்குது. இது காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து n மைனஸ் இங்கே வந்து 2nஆல் டிவைட் பண்ணால் n கிடைக்கும். இங்கே வந்து இந்த 2nஆல் டிவைட் பண்ணும்போது n கேன்சல் ஆகிரும். -20/2 வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா -10 கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் இதிலேருந்து இந்த 2 டேர்ம்லேருந்து 19 காமனாக எடுத்துடுறோம். நமக்கு வந்துட்டு n மைனஸ் 10 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இது ரெண்டும் வந்துட்டு சேமாக நமக்கு வரணும். இப்போ வந்துட்டு இது ஒரு ஃபேக்டர் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் தனியாக எடுத்து எழுதிக்குவோம். n மைனஸ் 10 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். இப்போ பாருங்கள் இந்த 2n அப்படிங்கிறதும் ப்ளஸ் 19 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். இப்போ வந்துட்டு 2n ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த இதில் வந்து நமக்கு என்னோட வேல்யூஸ் வந்து 2 வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு n மைனஸ் 10, இப்போ வந்து n மைனஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்போ அதாவது n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2n ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2n ப்ளஸ் 19ங்கிறது அந்த சைடு வந்துட்டு நமக்கு -19 போயிடும். அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே நெகட்டிவில் சொல்ல முடியாது, பாசிட்டிவில் தான் சொல்ல முடியும். ஸோ வந்து இந்த நம்பர் வந்து நெகட்டிவில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அதனால் வந்து இந்த வேல்யூஸ் வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். இப்போ n அப்படிங்கிறது நமக்கு வந்து 10. இப்போ 10 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு 10ங்கிறது தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த குவாட்ரட்டிக் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 193 கூட்டு பலன் காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11 + 12 + 13 எக்ஸட்ரா 31 வரை கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரியஸ் 11 + 12 + 13 எக்ஸட்ரா 31 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். இது வந்து n × n + 1 / 2 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இயல் எண்களின் கூடுதலின் ஃபார்முலான்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து 31க்கான சம் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து 1லேருந்து 10 வரைக்கான சம்மை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 11லேருந்து 31க்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 31க்கான ஆன்சர் பார்ப்போம். அப்போ வந்து n அப்படிங்கிறது 31 வரைக்கும் இருக்கும். ஸோ n × n + 1, n + 1 32 டிவைடட் பை 2, n × n + 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1லேருந்து 10 வரைக்கும். 1லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா n × n + 1 டிவைடட் பை 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு இதில் வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு 1/2ங்கிறது இந்த பை 2 1/2ங்கிறது காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ 31 × 32 அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 31 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 31 ஸ்கொயர்னால் எவ்வளவு 961 ப்ளஸ் ஒரு 31 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் 992 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். பாருங்கள் இந்த 992ங்கிறது ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்ஷனில் ஆன்சரு. 1/2ங்கிறது நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம். அடுத்ததில் வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா 10 × 11 இருந்துச்சு. ஓகேங்களா, 10 × 11னா 110 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள் 1/2. இதை மைனஸ் பண்ணும்போது வந்துட்டு 2 - 0 2, 9 - 1 அப்படின்னா 8, இதுலேயே 9 - 1னா 8. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம் 2ஆல். 4 2 8, 4 2 8, 1 2. இப்போ 441 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இங்கே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆன்சர் வந்துட்டு 441 கொடுத்துருக்காங்க. இது சம் ஈஸியானது தான். அடுத்த சம் பார்க்கலாம். 194 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3, 20, 63, 144,
275 டேஷ் என்னும் தொடரின் விடுபட்ட எண் மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம். இது வந்து எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு நமக்கு வந்து ஏதாவது வந்து ஸ்கொயர் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்களா, அதை பேஸ் பண்ணி எதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இந்த சம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிக்கலாம். 3,20,63 3,20,63 3,20,63 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 144,275 144,275 அடுத்து வந்து மிஸ்ஸிங் டேர்ம் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 17. இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 43. இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 37 + 44 1 + 4 81 அப்படிங்கிறது ஆன்சரு. அடுத்து இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 200க்கு வந்து நமக்கு ஒரு 56 பேலன்ஸ் இருக்குது. அடுத்து ஒரு 75 இருக்குது. இது வந்து 120 ப்ளஸ் ஒரு 11 131 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரு. இப்போ வந்து 131ங்கிறது இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. இதை வந்துட்டு நம்ம இங்கே 131 சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு எந்த க்ளோவும் கிடைக்கல. இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நமக்கு 26. இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் ஓகே. நம்ம வந்து செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 26. இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா 50 இருந்தால் நமக்கு வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் 31 அது கூட ஒரு 7 சேர்த்திக்கோங்க 38 அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸு. இதுக்கு பாருங்கள், இது வந்து 80 130 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 50 எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. இப்போ இதிலேருந்து நமக்கு இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள். அடுத்த ஆர்டர் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போதே பாருங்கள் 26 + 12 38. இதுக்கு ரெண்டு கடையில் 12. அப்போ இங்கே வந்துட்டு நம்ம என்ன இருக்கணும் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு நமக்கு 12ங்கிறது வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 62 டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். இப்போ 62 டிஃப்ரென்ஸாக இருந்தால் இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 131 + 62 190 + 193 அப்படிங்கிறது இங்கே ஆன்சராக இருந்திருக்கணும். இப்போ இந்த 193 வந்துட்டு 275 + 193ங்கிறது தான் இங்கே ஆன்சராக வரணும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணனா நமக்கு ஆக்சுவலான ஆன்சர் கிடச்சிரும். 275 + 193. இப்போ பாருங்கள் 5 + 3 8. இப்போ வந்து 9 + 7னா 16 1 இங்கே வந்து 1. அப்போ 468 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கேயும் பாருங்கள் 468ங்கிற ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டு நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம். நம்பர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்து செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தோம். தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கும்போது நம்பர்ஸ் சேமாக வந்துச்சு. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இந்த சம்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்பர்ஸ் சீரியஸில் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நிறைய விதமான சம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து 195 கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ARER அப்படிங்கிறத கொடுத்துட்டு 24னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. DOGங்கிறது 26ன்னு கொடுத்துருக்காங்க. தென் WAS ரெஃபர்ஸ் டு WAS என்பது எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு அதாவது ABCDயில் அதனோட பொசிஷன்ஸை கொடுத்துட்டு அதனோட பொசிஷன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு நமக்கு சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் வந்துட்டு அவங்க அதில் வந்துட்டு நமக்கு ஏதாவது மேனுவலாக கால்குலேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். A அப்படின்னா நமக்கு 1 அப்படிங்கிறது தெரியும். ஏனா 1. R அப்படின்னா நமக்கு 18. இது E அப்படின்னா 5. இப்போ பாருங்கள் 23 + 1 24. அப்போ ஆக்சுவலாக அதே நம்பரை தான் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பாருங்கள், இப்போ Dனா வந்து நமக்கு ஆன்சர் என்னென்னா 4, Oனா வந்து 15, இப்போ Gனா 7. பாருங்கள் 19 + 7 26 அப்படிங்கிறது ஆன்சர். இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து WASன்னு கேட்குறாங்க. Wக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 23 ப்ளஸ் ஏக்கு என்ன வேல்யூனா 1, எஸ்ஸுக்கு என்ன வேல்யூனா 19. இப்போ 19 + 1 20 20 + 23 43ங்கிறது ஆன்சர். இதை தான் டைரெக்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் 43ங்கிறது ஆன்சர். அவ்வளோதான், ஈஸியான சம். பேலன்ஸ் வந்துட்டு நம்ம 196லேருந்து 200 வரைக்குமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.